அடித்துக் கொல்லப்பட்ட 4 வயது குழந்தையின் சடலத்தோடு சாலையில் சுற்றித் திரிந்த தாயின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உழவர் சந்தை அருகே குழந்தையோடு நின்றிருந்த தாய் பச்சையம்மாளை பிடித்த உறவினர்கள் அவரை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். குழந்தையின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த போலீசார் தாயிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே பச்சையம்மாளின் உறவினர் ஜீவா குழந்தையை அடித்துக் கொன்றிருக்கலாம் என தந்தை தரப்பு உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். ஜீவா நம்ம பாப்பாவை அடிச்சு கொன்னுட்டாங்க இதுதான் சொன்னாங்க. ஆனால் அவள் வாயில் எந்த உண்மையும் வரல. நாங்கள் எதுவும் கேட்கல, போகல. அந்த குழந்தைய தூக்கிட்டு வரும்போது நீங்கள் ஸ்டேஷனுக்கு போவோம், நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு சொல்லி தூக்கிட்டு வரும்போது நாங்கள் என்ன பண்ணோம், மேலே ஏதாவது காயமாக இங்கெல்லாம் காயமாக இருந்தது, இங்கெல்லாம் காயமாக இருந்தது. சரி வேற எங்கேயா காயமாக இருக்குன்னு ஜட்டி அவுக்கும் போது தான் தெரியுது. இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வர்றப்ப டாக்டர் என்ன பண்ணாங்க, புள்ளைய பிரட்டி பார்த்து இப்படி திருப்பும் போது பேக் சைட்லேயும் காயமாக இருக்குது. ஆனால் கடிச்ச மாதிரி இருக்கு. காயம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தொழிலதிபர் வீட்டில் நடந்த கொள்ளை சம்பவத்தில் மூளையாக செயல்பட்ட ஆந்திர மாநில காவலரை தமிழக போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். வாணியம்பாடி நீலிக்கொல்லை புதிய தெரு பகுதியில் தோல் தொழிற்சாலை அதிபர் இம்தியாஸ், அவரது மனைவி சபிதா குல்சும் மற்றும் வீட்டில் பணிபுரிந்த சக்திவேல் ஆகியோரை பட்டப்பகலில் கட்டி போட்டு பணம் மற்றும் நகையை கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சபிதா குல்சும் கத்தி கூச்சலிட்டதால் அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து கொள்ளையர்களை பிடிக்க முயன்றனர். இதனால் விலை உயர்ந்த செல்போன்களை மட்டும் கொள்ளையடித்துவிட்டு கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இந்த கொள்ளையை அரங்கேற்ற மூளையாக செயல்பட்டு கொள்ளையர்களை அனுப்பிய ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த காவலர் அருண்குமார் என்பவரை தமிழக காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர். கொள்ளை சம்பவத்தில் இளவரசன், சக்திவேல் மற்றும் சாந்தகுமாரி ஆகியோரை ஏற்கனவே கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் தலைமறைவாக உள்ள சம்பங்கி என்பவரை தேடி வருகின்றனர். ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.